நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. மகிமை உண்டாவதாக. பிதாவே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவே மே போற்றுகிறோம். தூய ஆவியாரே மே போற்றுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே மே போற்றுகிறோம். மூவேர் கடவுளே மே போற்றுகிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. இங்கே கூடியிருக்கும் இந்த அனைவர் என்ன இயக்கம்லாம் நீர் அறிந்திருக்கீங்கப்பா. உன் வார்த்தைகளை சிஸ்டர் மூலியமா பிரதர் மூலியமா நாங்கள் அறியணும் தகப்பனே. உன் வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்பணிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரணி ஏசப்பா. இயேசுவே உமக்கு சோத்திரம். நன்றி தகப்பனே. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் செவங்க எழுந்த ஜீவனோட நல்ல பிதாவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா
சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுமே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சத்தமாகும் கொஞ்சம் சவுண்டு. ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஆராதிக்கிற ராஜா. இந்த அதிகாலை வேலையிலேயே அப்பா உமது கரத்துல எங்களுடைய கண்களை எங்களுடைய செவிகளை உண்மை அறியாம இருந்த நாட்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். எங்க எண்ணங்களை ஒப்பு கொடுக்குறோம், சிந்தனைகளை ஒப்பு கொடுக்குறோம். உடல் முழுவதும் ஆண்டவரே அனைத்து உறுப்புகளையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை ஆண்டவரே உமது ரத்தத்தினால கருதி எங்களை சுத்திகரிங்க ராஜா. உமக்கு மறைவாய் இருக்கிற பாவங்கள், மறைவான சிந்தனைகள், நாங்க செய்யக்கூடிய எதற்காக இந்த உலகத்தின் காரியங்களை அடிமைத்தனத்துல விழுந்து கிடைக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்க ரத்தத்தினால எங்களை மீட்டெடுக்கும்படியா இந்த உலகத்தின் பாதையிலிருந்து எங்க தீமையிலிருந்து அப்பா நாங்க எந்த தீமையிலையும் விழுந்துடாத அளவுக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை மீட்டெடுத்து முது பரலோக பாதையில பரிசுத்தமான பாதையில எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா. முது பரிசு ரத்தத்தை ஊற்றி எங்களை எல்லா உறுப்புகள் மீது ஊற்றி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. தெய்வமாக கொண்டோ நடுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் நானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என்பதினாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதினாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை உன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை உன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட ஆணையெல்லாம் இரவாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட ஆணையெல்லாம் இரவாக கூட வந்தாரே. ஓம் மணியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த உனை கையடிக்காரே. ஓம் மணியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையடிக்காரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை,
அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் உம்மைத்தான் நினைக்கிறேன் வசனம் தியானிக்கிறேன் எனக்கு துணையா இருப்பதா நிலையில்லாத மகிழ்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதா நிலையில்லாத மகிழ்கின்றேன் ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல் ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல் உம்மைத்தான் நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதா நிலையில்லாத மகிழ்கின்றேன் தேவனே நீர் தேவன் அதிகாரமே நிலம் போல தாகமாயிருக்கிறேன் நிலம் போல தாகமாயிருக்கிறேன் என்னோட ஏசையா ஏங்குதையா என்னுடனும் உமக்காக ஏசையா ஏங்குதையா ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல் உம்மைத்தான் ஏசையா ரட்சகரே இம்மானுவேல் உம்மைத்தான் நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதா நிலையில்லாத மகிழ்கின்றேன் இரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட உம் இரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன் உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்திடுவேன் உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்திடுவேன் ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல் ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல் உம்மைத்தான் நினைக்கின்றேன் வசனம் தியானிக்கின்றேன் நீர் எனக்கு துணையாய் இருப்பதா நிலையில்லாத மகிழ்கின்றேன் சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உம் உறவில் சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உம் உறவில் ஆனந்த களிப்புள்ள
உதடுகளால் துதிப்பேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில்தான் அனுதினம் வாழ்கின்றேன். அப்பாவின் கிருபையில்தான் அனுதினம் வாழ்கின்றேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் நீரில் அகமகிழ்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவு நேரம் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவு நேரம் தியானிக்கின்றேன். உமது வலதுகரம் தினமும் தாங்குதையா, உமது வலதுகரம் தினமும் தாங்குதையா. உம்மை இறுதி வரை விடாது பற்றிக் கொண்டேன். உம்மை இறுதி வரை விடாது பற்றிக் கொண்டேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீர் எனக்கு துணையாய் இருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தெரிவிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோன்றும் துணையாளரே. தெரிவிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோன்றும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. காவு கெடுவானைகள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே. காவு கெடுவானைகள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே. சரீரங்களை
வாருமையா, இன்று ஆதரிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. உதவிடும் துணையாளரே, உதவிடும் துணையாளரே, பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏற்றத்தையும், ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏற்றத்தையும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா, எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா, பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துமையா. பரிபூரணமும் சத்தியத்திற்கு பக்தர்களை நடத்துமையா, பரிபூரணமும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்,
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்தவேன் கொடி ஆராதிப்பேன், பரிசுத்தமுனிதே ஆராதிப்பேன், பரிசுத்தமுனிதே ஆராதிப்பேன், பரிசுத்த கொடிதே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். ஆதியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆதியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். என் கூடவே இரும். ஓ இயேசுவே
இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சோதனை நேரத்தில் நண்பரானிலே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே, சோதனை நேரத்தில் நண்பரானிலே, என் வைத்தியம் நீரே, என் நண்பரும் நீரே, எல்லாமே நீரேதானப்பா. என் வைத்தியம் நீரே, என் நண்பரும் நீரே, எல்லாமே நீரேதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் வருவதும் நான் இருப்பதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். படுத்தாலும் அப்பாடி அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பாடி அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கிறீர் நெருக்கிறீர், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். முன்னும் பின்னும் நெருக்கிறீர் நெருக்கிறீர், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். உம்முடைய கரத்தால் தினமும் என்னை பற்றி நிறுத்தியிருக்கிறீர். உம்முடைய கரத்தால் தினமும் என்னை பற்றி நிறுத்தியிருக்கிறீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவையும் கண்களே கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய்
அழைக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ அதிசயமாய் அழைக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை காப்பவரே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் வருவதும் நான் எழுவதும் நான் வருவதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன் நன்றாய் அறிந்திருக்கின்றேன் என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்னை காண்பவரே என்னை காப்பவரே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் நான் மனதார நன்றி சொல்வேன் எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா பலவீன நீரங்களில் தந்தீரையா சந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தடுப்புகளால் சுகமானேன் குடும்ப மருத்துவ நீரே சுகமானேன் சுகமானேன் தடுப்புகளால் சுகமானேன் குடும்ப மருத்துவ நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கி, என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினி. செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நான் மனதார நன்றி சொல்வேன். ஆம் தந்தையே, இந்த கிராமத்தை நீ மறவாமல் நினைத்து எங்களை அழைத்து வந்து இங்கு ஊழியம் செய்ய வைத்திருக்கின்றேன். அப்பா தந்தையே, இந்த கிராமத்தை இன்னும் நீர் உமது வல்லமையால் கட்ட வேண்டும், உமது வார்த்தையினால் கட்ட வேண்டும். அப்பா தந்தையே, உம்முடைய அதிசயங்களினால் இவர்களை நிரப்பி நீர் இவர்களை கட்ட வேண்டுமாய் அப்பா தந்தையை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், மூவரும் இறைவாம் ஸ்தோத்திரம், என்னாலும் காப்போரே ஸ்தோத்திரம். எங்களை இங்கு அழைத்து வந்து அனைவரையும் ஜெபிக்க எங்களை தயார் பண்ணியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காத்து வருவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கடவுளே தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். காக்கும் கடவுளே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இறைவாமுக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் உம்மை புகழ எங்களை தயார் செய்த இரக்கத்திற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கருவை உருவாக்கி உமது உள்ளங்கை வைத்து எங்களை தாங்கி வழி நடத்தும் உமது மேலான கருணைக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் சாட்சியில் இருக்கு. ஃபாரின்ல இருக்கும்போது 2 இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்டர்வியூக்கே அனுமதிக்கவே இல்லை மேனேஜர். என்கிட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், நீங்க போகணும்னு நினைச்சா கர்த்தர் முடிவு பண்ணா என் மனுஷங்களால யாராலையுமே அதை தடை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அவங்க அதை நம்பலை. மறுநாளே மேனேஜர் ஒரு இன்டர்வியூக்கு போக சொன்னாங்க. தெரியாம ஒன்று போனாங்க. இப்போ அவங்க இருக்கிற வேலையிலையும் கொஞ்சம் அந்த கூட வேலை பார்க்குறவங்க எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. அவங்களையும் அதே டிபார்ட்மெண்ட்ல வேற இதுல மாத்தி போட்டாங்க. இப்ப அந்த 2 இன்டர்வியூலயுமே அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. இதுல இதுல இருக்காங்க. அதான் சாட்சியா சொல்லல. ஆண்டவருக்கு நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, சாட்சியை பகிர்ந்துக்கிறேன். வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளா அது கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் தடைப்பட்டு இருந்துச்சு. நான் திருத்திரப்பட்டி கோயிலுக்கு வந்தப்போ பாடத்தை ஜெபிச்சு இவங்க இன்டர்வியூக்காகவும் ஜெபிச்சுட்டு போனேன். போய் அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் உப்பை கட்டி வச்சுட்டு ஜவ் பண்ணேன்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி அந்த உப்பை வாசல்ல வச்சுட்டு புதைச்சி வச்சுட்டு நான் தண்ணியில அந்த உப்பை இது பண்ணி டெய்லி ஜபத்துல காலை ஜபத்துல உப்பு கொடுத்து வீட்டில் நான் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அந்த தடைப்பட்ட காரியம் இப்போ நாங்கள் ஃபுல்லாக ஓரளவுக்கு முழுசாக பெயிண்ட் அடித்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்.
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வந்து சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு 2 பசங்க, சின்ன பையனுக்கு வந்து குழந்தையே இல்லை. அவங்க வந்து எதானாலும் அவங்களோட கஷ்ட நஷ்டத்தில் எந்த சொல்லி போயிருப்பாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, அழுகிற மாதிரி பச்சை பிள்ளையாட்டம், எம்மா என் சின்ன பிள்ளைக்கு குழந்தையே இல்லைம்மா, 10 வருஷமா ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வேண்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வேண்டிக்க சொன்னேன். அவங்க என்னவோ இங்கே எல்லா கோயிலுக்கும் போனாங்க, ஜெபம் பண்ணோம். கடைசியில் இப்போ வந்து 5 மாதம் 6 மாதம் மரக 5 மாதத்துலேயே போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. நான் யார்கிட்டையுமே சொல்லலைம்மா, உன்கிட்ட தான் சொல்கிறேன். என் சின்ன மருமக வந்து மாசமாக இருக்காம்மா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப நன்றி. அதோட அம்மா கொஞ்ச நாள் இவங்க 2 நாள் இல்லி அவங்க வீட்டுக்காரங்க தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. சொந்த பந்தம்லாம் ரொம்ப யாரும் வரலை. இப்போ அம்மாவுக்கு வந்து யாரோ வரணும் போகணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ மாற்றி மாற்றி நிறையா பேர் எல்லாரும் தங்கச்சி பிள்ளைங்க இப்படி எல்லாரும் மருமகன் நிறையா பேர் இப்போ அடிக்கடி தங்கச்சி சிஸ்டராக இருக்கவங்க எல்லாருமே அடிக்கடி ஒவ்வொருத்தராக வந்து பார்க்கவும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்காக ரொம்ப முக்கியம். நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாரும் வாங்க, ஒருத்தர வாங்க. நன்றி. எப்படி மொட்டை அடிச்சுன்னு சொல்லு. மொட்டை அடிக்கிறது ஒரு சாட்சியா? சரி, ரைட்டு. மற்றவங்க யாருக்கும் தெரியான்னு தெரியலையா? ஏன் வீட்டுக்காரையா உங்களுக்கு எனக்கு தெரியலையா? ஆண்டவர் எதுவும் செய்யலையா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியலையா? 3 வேளை சாப்பாடு கொடுத்தாரு இல்லையா? உங்களுக்கு செய்யலைங்கிறீங்க. உடல் சுகத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? கேட்டை மாற்றி வச்சிருக்கிறாங்க. வீட்டு கேட்டை மாற்றிருக்கீங்க. இதெல்லாம் செய்ய வச்சிருக்காரு. ஆண்டவருக்கே புகழ், ஆண்டவருக்கே நன்றி. நாங்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் அப்படியே தடைப்பட்டு போயிருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வீட்டு வேலை ஆரம்பிக்கலாங்கிற ஒரு, ஏன்னா பருத்தி போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், பஞ்சு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு கிருபை செஞ்சுருக்காங்க. அதுக்கு நன்றி. அப்புறம் வந்து இந்த வருஷம் நிறைய பேருக்கு பருத்தி நல்லா சரியாக விளையல சார். விலை போகலைனாலும் விலையும் இல்லை. எங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது. போன வருஷம் அளவுக்கே எங்களுக்கு ஓரளவுக்கு ஈடு கண்டிருக்கு. அதுக்கு கோடான கோடி நன்றி. ஓரளவுக்கு நம்ம அடி நிலையிலேருந்து நம்மளை ஆண்டவர் எப்படி பார்த்தாலும் நம்ம அவருக்கு நன்றி எந்த அளவுக்கு நன்றி சொல்லணும்னே முடியாது. எதை சொல்லி நன்றி சொல்லணும்னே சொல்ல முடியாது. நம்மளை அப்படியே தாழ் நிலையில் கடந்த நம்மளை ஓரளவுக்கு என்னமோ கிரீடத்தை கொடுத்து உயர்த்தி வச்சாப்புல ஒரு மகிமையாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அது கஷ்டங்கள் நிறைய வருது. கஷ்டம்னா நிறைய இடர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் மத்தியிலையும் நம்மளை வந்து ஒரு மனுஷராக நம்மளை ஆண்டவர் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறதுக்கே கோடான கோடி நன்றி. நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி. பருத்தி போட்டு ஒரு முதல் 2 லட்ச ரூபா வச்சுருந்து பருத்தி எடுத்த ஜனத்துங்களுக்கு காசு கொடுத்து பட்டுப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் கையிலேயே காசில் ஒரு 2 மணி நேரம் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. கையிலேயே காசு இல்லை, கல்லும் போக மாட்டேங்குது. கடன் கொடுக்க முடியலாம் ஃபோன் அடித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பருத்தி எடுத்துட்டு ஜனங்களுக்கே காசு கொடுக்க காசு இல்லை. ஒரு நாளைக்கு எப்படியும் 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா இருக்குது பட்டுவாடாகுது. ரொம்ப 3 நாளாக ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. ஃபோன் அடிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தரேன், நாளைக்கு தரேன், சாயந்தரம் தரேன்னா
கையில் கொண்டாந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோன் அடித்தா இந்த தரேன், சாயந்தரம் ஆகுதுன்னா சாயந்தரம் பஞ்சத்துங்களுக்கு காசு பட்டுப்படி 7 ரூபா இருந்தாலாம் பட்டுப்பாடு பண்ணி ஆகலாம். அப்போ என்னென்ன பண்ணுறது, கல்லும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது. 3 நாளாக ஒரே குழம்பு. அப்போ சரி இருங்க உங்களுக்கு எப்படியாவது வந்துடும். நீங்கள் இது வரைக்கும் கடனே வச்சதில்லை, வேலை செஞ்சவங்களுக்கும் கடன் வச்சதில்லை, பஞ்சம் எடுத்தவங்களுக்கு யாருக்குமே கடன்ன்றதே வச்சதே கிடையாது. இப்போ கடனே வைக்காமல் சரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, ஒருத்தவங்க ஃபோன் அடிச்சிட்டாங்க, இது மாதிரி ஒரு 3 லோடு கல் வேணும் அப்படின்னு. அப்போ நான் கல் வேணும் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க. சரி இப்போ டெய்லி தொடர்ந்து ஒரு 3 லோடு 4 லோடு கல் போய்கிட்டே இருக்குது, காசு வந்துக்கிட்டே இருக்குது, ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. கோடான கோடி கடவுளுக்கு நன்றி. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சாட்சிகள் முடிஞ்சுட்டா சரி, நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். அதாவது எங்கள் கிராமத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சாட்சி. இந்த 10 நாளாக எங்கள் கிராமத்து திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இருதயாண்டவர் கோயிலுடைய திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. முந்தா நாள் சப்பரம் 26ஆம் தேதி சப்பரம், நேற்று 27ஆம் தேதி ஒரு பெரிய விருந்து வச்சார். அந்த கோயிலினுடைய முன்னாள் அந்த இடத்த கொடுத்து கட்டின ஒரு பிஎம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க, என்னென்னா நாங்கள் வந்து அந்த கடைசி நாள் சாப்பாடை நாங்களே செஞ்சிட்றோம், எங்கள் ஃபேமிலி அப்படியே சேர்ந்து, அவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட பேர பிள்ளைங்க, அப்படியே சேர்ந்து செஞ்சிட்றோம்னு வந்து சொல்லி நேற்று கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு 450 பேருக்கு கறி விருந்து போட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்னன்னா, என்னுடைய மாணவர், அவர் எனக்கே தெரியல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து என் பையனை கேட்டிருக்கிறாப்புல. என்னன்னா, நான் வந்து ஒரு நாள் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன், இருதயாண்டவர் கோயில் வழியாக போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு திடீர்னு ஒரு இது வந்துச்சு, கல்யாணம் பண்ணி ஒரு 5 ஆண்டுகளாக எனக்கு குழந்தை இல்லை. அப்போ வந்து நான் கோயிலில் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். நம்ம யாரும் சொல்லலை, அவராகவே செஞ்சுருக்கிறாரு. கோயிலில் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு போனேன், எனக்கு இப்போ குழந்தை ஒன்று கொடுத்து, குழந்தை நல்லா இருக்குது. இப்போ குழந்தைக்கு வயசு 1 ஆகலாம் குழந்தைக்கு. அவர் வந்து இப்போ என் பையன்கிட்ட கேட்டிருக்கிறாரு, இது மாதிரி நான் வந்து இந்த சாப்பாட்டு செலவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சாப்பாட்டு செலவுனா எல்லாம் இல்லை, ஒரு 5000 rupees நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்புறம் நீ அவங்க அப்பா அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா வந்தார். இது மாதிரி இந்த கோயில் கட்டி கொடுத்தவர், அவர் வந்து அந்த செலவு முழுக்களும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அடுத்த இதில் வந்து செவ்வாய், அதாவது தை செவ்வாயினுடைய கடைசி வாரத்தில் ஒரு சாப்பாடு இருக்குது, அது வந்து சைவ இது, அதில் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பணத்தை என்கிட்ட கொடுத்தாரு. பணத்தை நான் வாங்க மாட்டேன், நீங்கள் வந்து காய்கறி வாங்கி கொடுங்க, எவ்வளோதான் இருந்தாலும் காய்கறியை நீங்களே வாங்கி கொடுங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். அவர் என்னன்னா, என்னை வந்து இன்னமே நீங்கள் அந்த இதில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து குழந்தை, நான் வந்து நானாக ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு அவளை உறுதியாக சொல்கிறாரு. அது மாதிரி நம்ம வந்து குழந்தை இல்லைன்னு ப்ரேயர் பண்ணுறோம், இயேசுகிட்ட வேண்டுறோம். ஆனால் ஒரு ஹிந்து சகோதரர், அவருக்கு வந்து எப்படி இது மாதிரி இறைவேண்டல் செய்யணும் அப்படின்னு தெரியாமையே அவர் இறைவேண்டல் செஞ்சு கோயிலுக்கு ஒரு மூலையில் வந்து நின்று ஜெபிச்சிருக்கிறார். வெளியிலே நின்று ஜெபிச்சிருக்கிறார், உள்ளு கூட போகல, வெளியிலே நின்று ஜெபிச்சு அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகியிருக்கிறது. குழந்தை கொடுத்துருக்கின்றார், உருவாகியிருக்கிறதுல குழந்தை கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம சாட்சிகள் சொல்லும்போது, இயேசுவை மேன்மைப்படுத்தி சொல்லும்போது இன்னும் நமக்கு நலமான பாக்கியங்கள் கிடைக்கும். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். என்னன்னா, அந்த மும்பை பகுதியில் இது மாதிரி வீட்டில் ப்ரேயர் பண்ணும்போது அதை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் ப்ரேயர் பண்ணும்போது தடை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மும்பை பகுதியில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்க உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சோன்னா அப்புறம் என்னன்னு வந்து அவங்க கேட்டு, சரி நீங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுங்கள், ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, நாங்கள் அதுக்காக செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்போ வீட்டில் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் உள்ளத்தில் தான் கடவுளை வச்சுருக்குறோம், நாங்கள் வந்து வீடை ஜெபக்கூட்டமாக மாற்றலை, நாங்கள் எல்லோரும் ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்றதுக்கு ஒரு இடம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்களா. அதனால் நம்ம அங்கே சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க, நம்மளை ஜெபிக்க விட மாட்டேங்கிறாங்க, பல இதை சொல்கிறாங்க, சபைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இயேசுவை நோக்கி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும். நம்ம வந்து அதுக்கு முன்னோக்கி செல்றதில்லை. ஏதோ யாராச்சும் ஒன்று சொன்னாக்கா பின்னோக்கி வந்துடலாம், அதை பழைய நிலைமைக்கே வந்துடலாம் திரும்ப. அதனால் முன்னோக்கி சென்று நம்ம இயேசுவை இன்னும்
மக்களிடம் அறிவிக்க வேண்டும். அப்போ இப்போ வந்திருக்கிற போப்பு கூட நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறாராம். பிரதர் பின்னாடி சொல்லுவாப்புல, நம்ம எதையுமே ஒரு அதிகாரமாக செய்யக்கூடாது. யாரும் அதிகாரம் போப்பையும் அதிகாரம் பண்ணக்கூடாதுங்க. போப்பு வந்து மக்களை அதிகாரம் பண்ணக்கூடாது. அதே சமயம் சாமியாருங்க மக்களை அதிகாரம் பண்ணக்கூடாது. நீங்கள் வான்னு கூப்பிடக்கூடாது. எங்கே வான்னு? ஆலயத்துக்கு, கோயிலுக்கு வரக்கூடாது. வான்னு கூப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், தரையில் ஸ்ட்ரீட்டில் நடந்து, இது எப்படி செருப்பு இல்லாமல், சும்மா இல்லை செருப்பு போட்டுக்கிட்டு இல்லை, செருப்பு இல்லாமல் தெருவில் நடங்க டெய்லி ஒவ்வொரு 10 வீடை சந்திங்க அப்படின்னு இப்போ வந்த போப்பு பேர் என்ன? லியோ 14. அவர் சொல்லி மற்ற பிஷப்புக்கு சாமியாருங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கிறாரு. ஆனாலும் அதை எப்போ அமெண்ட்மெண்ட்டுக்கு வருங்கிறது எங்களுக்கு தெரியலை. வந்துடக்கூடியவர்களை நம்ம எல்லாம் அதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் அது அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து எல்லாம் நல்லா நடக்கும். அதனால் வீட்டில் ப்ரேயர் பண்ணுறதை பற்றி யாரும் கலங்க வேண்டாம். எப்போதும் நன்மையாகவே நடக்கும். நிறைய இன்னும் மக்களை நீங்கள் போய் சொல்லுங்கள், நிறையா சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடாக சந்தித்து சொல்லுங்கள். இப்படி நம்ம வந்து நம்மளை சாட்சிகளாக உருவாக்கி கொண்டு இருக்கு. நிறையா செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. இன்னைக்கு காலையில் கூட எல்லாரும் நம்ம ஆன்லைன் ப்ரேயரில் சொன்னாங்க, நிறைய அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், அது நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக? இந்த இது என்னது, இஸ்ரேல், ஈரான், ஹமாஸ் தீவிரவாதிகள் இது போர் நடக்குது, அதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது நின்று போட்டு போச்சுன்னு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் அது இல்லையா? என்ன இல்லை? ஆமாம். இப்போ பிரதமர் நானும் வரும்போது பேசிட்டு என்னன்னா, பைபிளில் என்ன இருக்கோ அது நிறைவேறணும். அது நிறைவேறிட்டு இருக்கு. அதுக்காக தான் அந்த சண்டைகள்லாம் நடக்குது. நம்ம ப்ரேயர் பண்ணுறதுனால சண்டை நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறதே நம்ம உணரணும். நம்ம வந்து அந்த பைபிளில் சொன்ன இது வார்த்தைகள் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பைபிள் வார்த்தைகளை தான் நம்ம மேற்கோள் காட்டி பேசணுமே தவிர, நான் ஜெபிச்சதுனால இது நின்று போச்சு அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டு இருக்கலாம். ஆனால் பெருமை நமக்கு இல்லை. பைபிளுக்கும் அந்த அப்போ உள்ள 2500 வருடங்களுக்கு உள்ள இறை வார்த்தைகளுக்கு தான் நம்ம பெருமை ஊட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்சியை நீங்கள் அப்படியே உங்கள் மனசில் பதிச்சுக்கிட்டு நீங்களும் மறுபடியும் இதே மாதிரி முயற்சி பண்ணணும். மக்கள் சொல்கிறத வச்சு பின்வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ சீஸ். மக்கள் திரும்பி அப்படியே கண்களை மூடி இந்த கேட்ட வசனத்தை தியானித்து ஒரு ஜபத்தை நடப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில், நம்பிக்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தி காட்டினீரே, அதற்காக மக்கள் நன்றியப்பா. குருடர்கள் 2 உம்மை பார்க்க வந்தனர். அவர்கள் வந்து ஆண்டவரே, எங்களுக்கு பார்வையடைய வேண்டும் என்று கேட்டபோது, என்னால் செய்ய முடியும் என்று விசுவசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா என்று கேட்டார் ஆண்டவர். ஆம், நம்புகிறோம் என்று சொன்னவுடனே அவர்கள் உடனே பார்வை பெற்றனரே. அப்ப இயேசு சொன்ன வார்த்தை, உங்கள் நம்பிக்கையின்படி நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்றார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறபடி தான் நடக்கும் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறாரே. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் ஆழமாக இருக்க வேண்டுமே. அற்ப விசேஷாக நாம் இருக்கக்கூடாது என்று கட்டிக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்படி ஒவ்வொரு காரியங்களாக நமக்கு விளக்கி காட்டினாரே. ஏனென்றால் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர் தான் நம் தகவல். நம்பி வந்த மனிதனுக்கெல்லாம் நன்மைகள் ஏராளமாக செய்கிறவர். அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வர வேண்டும் என்பதற்காக மோசையை பயன்படுத்தி அத்தனை வாதைகளையும் கொடுத்தார். 10 வாதைகள் கொடுத்தார். மீண்டும் செங்கடல் தடையாக இல்லாதபடி செங்கடலை 2ஆக பிரித்தார். கட்டாந்தரையில் மக்கள் நடந்து போனார்களே, அந்த எதிரிகள் மீண்டும் வரக்கூடாது என்று அதே கடலுக்குள் அவர்களை வைத்து அமர்த்தினார். மோசேக்கு அடுத்து யோசுவா நடத்தி செல்லும் போது யோர்தான் தடையாக நின்றது. யோர்தான் அந்த காலத்திலே, அந்த நேரத்தில் கரை புரண்டு ஓடுகிற நேரம். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஆலோசனைப்படி யோசுவா அந்த 4 குருக்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு அந்த கடலில் கால் வைத்த மாத்திரத்திலே யோர்தான் பின்னோக்கி குவியல் போல நின்றதே. இந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டு செய்த அற்புதங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்களாக இருக்கிறது.
இன்றைக்கு வரைக்கும் அது சரித்திரத்தில் நடந்ததாக இல்லையே. அடுத்து யோசுவா வெற்றி பெறும்போது, போரிடும் போது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடம் பேசிவிட்டு கிதியோனே, சந்திரனே நில் அப்படியே சொன்னார். சூரியனை நில் என்றார். ஒரு நாள் முழுவதுமாக சூரியனும் சந்திரனும் அசையாமல் அதே இடத்தில் நின்றது. இப்படியாக எவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் அந்த மக்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவர்கள் வைத்திருந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, அதை நாம் சிந்தித்து பார்ப்போமா? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாகத்தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் மேல் எவ்வளவு வைராக்கியமாக இருந்தார். நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல் அந்த தாகத்தோடு நமக்காக காத்திருக்கிறாரே. தாகமா இருக்கிறது என்று சிலுவையில் சொன்னார் இயேசு. இந்த தாகம் தான். நாம் அதை எலியாவை போல விசுவாசத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, மன போராட்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் தளர்ந்து விடக் கூடாது என்பதற்காகவே இன்னைக்கு எலியாவின் வாழ்க்கையில ஒரு உதாரணம் காட்டினார். எவ்வளவு பெரிய காரியத்தை எலியா செய்தார். அந்த மக்கள் சிலை வழிபாட்டுக்குள் செல்லக்கூடாது என்று, பிற தெய்வ வழிபாடுகளுக்குள் செல்லக்கூடாது என்று வெளிப்படுத்தி ஜபத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே. எலியாவின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் வானத்தை அடைத்து வைத்தார். 3 வருடம் 6 மாதங்கள் மழை இல்லை. அவ்வளவு மக்கள் வேதனைப்பட்டிருப்பாங்க. மீண்டும் ஜெபித்தார். கையளவு மேகம் அவ்வளவு பெரிய மழையை கொண்டு வந்ததே. நாம் அப்படி ஜபிக்கும்படிதான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதற்கு நம்ம எப்ப கொடுப்போமா? நாம் ஜெபிக்கும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? ஏனென்றால் நம் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரே. ஏசு சொன்னாரே, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்படும் கண்டறிவீர்கள். நாம் எதை குறித்து கேட்கும்? சுயநலத்துக்காக பிரேயர் அல்ல, பிறர் மக்களுக்காக, கஷ்டப்படுகிற மக்களுக்காக, இன்னும் என்னென்ன காரியங்கள் ஆண்டோடைய நற்செய்தி பரவ வேண்டும் என்று இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாமே. எலியாவின் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் பதில் செய்தாரே. ஆற்றில் தண்ணீர் கேதி தாக்கங்களை உட்கார்ந்த போது காகங்கள் கொண்டு வந்து அவர் களையும் இறைச்சியும் கொடுத்தது. தண்ணீர் வற்றிய பிறகு ஒரு விதவை வீட்டுக்கு தான் ஆண்டவர் அனுப்பினார். அவளோ இந்த இருக்கு கொஞ்சம் மாவு என்ன இருக்கு, நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு செத்துதான் போக வேண்டும் சொல்றார். ஆனால் அவனுடைய வார்த்தையின் படியே அவளுக்கு அவர் கொடுத்த உடனே அவளுக்கு வீட்டிலே மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நாம் செய்யும் போது நம் வீட்டில் உள்ள குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்கப்படுமே. இதை உணர்ந்தவர்களாக நாம் செய்வோமா? உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஆண்டவர். நம்பத்தக்க தகப்பனே, உண்மை நம்பியிருக்கும் சமூகம் என்று சொல்ல மாட்டேன். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம், உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். அபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? 75 வயதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று. ஆனால் கடைசி வரை தன்னுடைய உடல் செத்து போனதையும் சாராவின் கர்ப்பப்பை செத்ததையும் அறிந்த பிறகு கூட அவர் விசுவாசத்தில் தளரவில்லையே. ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். வாக்கு மாறாதவர். என்றால் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் இருந்தால் ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினார். 100 வயதில் குழந்தை கொடுத்து இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது என்ன சொல்கிறோம்? அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று தேவனை துதிக்கிறோமே. அந்த தேவன் தான் நம் தேவனாக இருக்கிறாரே. அது அப்படியே ஒப்புமா? நற்செய்தியிலே ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்காக ஜெபிக்க வருவான். அப்ப இயேசு கேட்பார், நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா என்று. அந்த தகப்பன் சொல்லுவான், ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக்குங்கப்பா, என் அவிசுவாசத்தை மாற்றுங்க ஆண்டவரே என்று கேட்பான். உடனே மாற்றினார் ஆண்டவர். நாம் அப்படி கேட்போமா? விசுவாசம் நம்ம குறைவாக இருக்கக்கூடாது. அவிசுவாசம் நமக்கு வேண்டாம். நான் விசுவாசித்தால் எனக்கு எல்லாம் நடக்குமே. விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் போதும். அப்படியாக இந்த கொடுப்போமா?
அன்றைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, திடப்படுத்துங்கப்பா. என்ன திட்டத்திற்காக என்னை அழைத்தீரோ அதை நான் செய்ய, எதற்காக என்னை அழைத்தீரோ அதை நான் பிடித்துக் கொண்டு ஓட வேண்டுமே. பவுல் சொல்வாரே, எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அந்த ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். அதற்காக இந்த உலக காரியங்களாம் குப்பை நஷ்டம் என்று கருதுனாரே, இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தடத்தில் அழைத்து வந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு திட்டம் இல்லாமல் அல்ல. நாம் ஆண்டுடைய கருத்தில் விசேஷித்த பாத்திரங்களாக இருக்கிறோமே, அதை என்ன திட்டம் என்று ஆண்டோட வெளிப்படுத்தி கேட்போமா? நான் திட்டங்கள் தருபவர் அவர்தான், செயல்படுத்தி மகிழ்வோரும் அவர்தானே. ஆண்டோட கேட்போம், அன்றைய என்ன திட்டத்துக்காக இந்த ஊழியத்துக்கு என்னை சேர்த்து கொண்டீங்களோ அதை என்னென்ன வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, அதை நான் செய்வதற்குள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரை கேட்போமா? நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஆடையை தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும் என்று 12 வருடங்களாக கஷ்டப்பட்ட நோய் பெரும்பாடு அவளை விட்டு நீங்கியதே. இந்த விசுவாசம் நமக்குள் ஒரு ஆண்டோட கேட்குமா? நம்ம அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது. இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கப்பா கேட்பாங்க. என்னால் கடவுளால் ஆகுமே. செங்கடலை 2ஆக பிளந்தவர், யோர்தானை பின்னாக ஓடச் செய்தவர், யோசுவாவின் ஜெபத்தை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் வானத்தில் நிறுத்தி வைத்தவர் இன்னைக்கு நமக்காக செய்ய மாட்டாரா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்றாங்க அப்படி ஆண்டு ஒப்புக்கிடுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவை செய்பவரும் செய்து முடிப்பவருமாய் அவர்கிட்ட நம்முடைய பாரங்கள் சுமைகளை இறக்கி வைப்போமா? என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்படியே நம்ம இயேசுவை கண்முன் கொண்டு வந்து, எனக்காக யாவையும் செய்பவர் நீர்தானே, நான் நித்திய வாழ்வு நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உமது உயிரை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டீரே. அவனிட பேசுங்க. அப்படியே சிலுவையில் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்முடைய பாவத்தை தீர்த்து விட்டார், சாபத்தை தீர்த்து விட்டார். அவர் ஏழ்மையானதால் நாம் செல்வராக வாழ வேண்டும். அவர் காயப்பட்டதால் நாம் நோயில்லாத சுக வாழ்வு, காயங்களால் நாம் குணமடையும். எப்படி எவ்வளவு காரியங்கள் நமக்காக அவர் செய்தாரே. அந்த இயேசுவை கண்முன் கொண்டு அவருக்காக, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்புக்காக, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்காக செயல்பட அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. நீர் எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன், பெயரிட்டு அழைத்திருக்கிறேன். அந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை எமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிற மாட்டோம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. அவர் சித்தப்படி நாம் செய்ய வேண்டும். இறுதி வரை நம் வாழ்வு ஆண்டவருக்காக இருக்க வேண்டுமே. அதற்கு எந்த விதத்தில் நம் விசுவாசத்தை கலந்து விடாதபடி
அவர் திட்டத்தை செய்ய நம்ம அப்படியே முழுமையாக கொடுப்போமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உணர்ந்து படுவோமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆமென் இயேசப்பா. எங்களுக்காக யாவும் செய்கிறவர் நீர். நாங்கள் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று இன்னும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த அந்த வேத ரகசியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். எந்த நிலையில் நாங்கள் விசுவாசத்தில் கலந்துடாதபடி விசுவாசத்தில் காலூன்றி நிற்க கத்தரோடு நடக்க எங்களை முதல் கற்று ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இதை எடுத்து பயன்படுத்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி ஜெபத்திரம். வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே, நாங்கள் அற்ப விசுவாசியா இருந்தாலும் முழுமையான எளியாவை போல ஆண்டவரே உண்மை நேசிக்க உண்மைக்காக ஆண்டவரை எங்களை குறித்த திட்டத்துக்காக உங்களோடு அப்பா நாங்கள் செயல்பட எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த நேரத்தை உங்களோட கருத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்க வைத்திருக்கீங்களேப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்துல முழுவதுமாக உங்க வார்த்தையை தந்து எங்களை கேட்கிறதுக்காய் பலவீனமான நேரங்களில் சூழ்நிலைகள்ல ஒரு வார்த்தையை மூலம் எங்களை தெளிவுபட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஆராதிக்கிறோம். இந்த ஜெப இறுதியில் அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா எல்லாருடைய பலிகளை ஆண்டவரை துதி பலிகளை உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. போகும்போதும் வரும்போதும் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்க எல்லாருடைய சூழ்நிலையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய தேவைகளை இதுவரை நீங்க சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின எபினேசன் இனியும் நடத்த வல்லவராயிருக்கின்ற ஒவ்வொரு முழுமையான விசுவாசத்தோடு ஆண்டவரை இனி நாங்கள் ஜெபத்துல முழுமையா வார்த்தையை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களா அப்பா. நாங்கள் முழுமையா ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தும்படியா இருப்பா. உங்க பலப்படுத்துகிற கிருபைக்காய் உங்க வார்த்தையை மூலம் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றின இந்த நேரத்துல அப்பா பிரதரையும் சிஸ்டரையும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. அவங்க போகும்போது வரும்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க உங்களோட கரம் பாதுகாப்பாய் அவங்களை வழி நடத்தும்படியாய் பின்பற்றுமாய் ஆண்டவரே அவங்க ஊழியத்தை நீங்க பாதுகாக்கும்படியாயப்பா ஒரு கருத்துல அவங்களையும் முழுமையா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதுவரை நடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை இந்த நேரத்துல ஏறெடுக்க வைத்ததுக்காகப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு கருத்துல உங்களது பாதுகாப்புல வழிநடத்திய கிருபைக்காய் ஒரு கருத்துல முழுவதுமாய் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. அப்படியே விண்ணப்பம் சொந்த விண்ணப்பத்தை வைப்போம். ஆண்டவர் ஒரு சில காரியங்களுக்காக வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். ஒரு பெண்ணின் திருமண காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு பேசுகிறார். நவம்பர் மாதம் இறுதியில் தான் ஒரு நல்ல அலையன்ஸ் கிடைக்கும். ஆண்டவர் குறித்த அந்த அலையன்ஸ் கிடைக்கும் என்றும் ஜனவரி மாதத்துக்கு பின் தான் திருமணம் இருக்கும் என்றும் தெரிவிக்கிறார். அந்த வரனானது அவருடைய சொந்தத்தின் பகுதியிலிருந்து வரும் என்றும் அந்நியத்தில் இருக்காது, தூர சொந்தத்தில் இருக்கும் என்றும் அவர் வாழும் பகுதியில் தான் அவர் வாழ்கின்ற பகுதி சுற்று வட்டாரத்தில் உள்ளவர் தான் வரும் என்றும் ஆண்டவர் தெரிவிக்கின்றார். இன்னுமாக இன்னொரு குடும்பத்தினர் பெண்ணுக்காக தேடிக்கொண்டிருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். அது அந்த பையனுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். பையன் மனதிலே ஒரு மதி மயக்கத்தின் ஆவி இருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். மதி மயக்கத்தின் ஆவி, அதனாலே எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருப்பதனாலே அந்த பையனுக்கு சரியான பெண்கள் அமையால் இருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். அவருடைய பெற்றோர்கள் அல்லது யார் அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களது மகன் தலையில் கை வைத்து மதிமயக்கத்தின் ஆவிகள் அந்த மகனை விட்டு வெளியே புறப்பட்டு போகக்கூடிய கட்டளை கொடுங்கள். அது வெளியே போயிடுச்சுன்னா அடுத்த வாரத்திலேயே மகனுக்கு சரியான வாரணை அமைக்கும். இல்லை உங்களுக்கு ஜெபிக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஃபோன் மூலமாக என்னிடமோ சிஸ்டரிடமோ பிரதர்டமோ ஜெபித்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக இந்த மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். இந்த இடத்துல இருக்கும் 2 குடும்பங்களிலே நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தார், பொருளாதார ஆசீர்வாதம். ஆனால் அந்த வீடுகளிலே தேவன் விரும்பாத அடையாளங்களை வைத்திருக்கிறீர்கள். அடையாளங்கள் என்றால் ஒரு சின்ன சின்ன பொருட்கள். ஒன்று, நீங்கள் வைத்திருக்கிற வெள்ளிக்காயின் அல்லது தங்க காசு, இவைகளெல்லாம் அந்நிய தெய்வங்களை பாதுகாப்பதாக, அல்லது நீங்கள் வைத்திருக்கிற சின்ன சின்ன வெண்கல பொருட்கள் அல்லது பித்தளை பொருட்கள் ஞாபகார்த்தமாக யாரோ கொடுத்தது, மூதாதையர் ஞாபகார்த்தம் அல்லது யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன மோதிரங்கள், இது மாதிரி சின்ன சின்ன ஐடியாக்களே பிற தெய்வத்தின் குறியீடுகள் இருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். அவைகள் உங்கள் வீட்டில் இருக்கும் வரைக்கும் எந்த ஆசீர்வாதமும் நிலையாக இருக்காது. ஒரு சில பேர் வீட்டின் வாசலிலேயே ஒரு சில குறியீடுகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த குறியீடுகளெல்லாம் தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. மனிதர்கள் அங்கீகரிக்கலாம், நான் சார்ந்திருக்கும் சபைகள் உள்ளவர்கள் அதை அங்கீகரிக்கலாம். தேவன் அதை அங்கீகரிப்பது கிடையாது. அதை எடுத்து போடுங்கள், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் நிலையாக இருக்கும். இன்னும் ஒரு வீட்டிலே சிறு பொருட்கள் அல்லது பணம் அப்பப்பொழுது காணாமல் போவதை ஆண்டவர் காட்டுகிறார். சின்ன சின்ன பொருட்கள், ஒரு டம்ளர் வச்சா காணா போயிடுது, ஒரு சின்ன வளையல், எல்லாம் பெரிய காஸ்ட்லியான பொருள் கிடையாது, ஆனால் பொருட்கள் காணா போகுது. கட்சி பச்சை பொருள் நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. இப்படி பொருட்கள் இருந்து ஆண்டவர் காட்டுகிறார். அந்த வீட்டின் எல்லை பகுதிகளிலே, இவர்கள் தங்கியிருக்கும் அந்த வீட்டின் எல்லை பகுதிகளிலே பொருட்களை திருட செய்து கொடுக்க ஒரு பயமுறுத்தலை கொடுக்கிற, இது நாளடைவில் உங்கள் ஐஸ்வர்யத்தையே திருடி கொண்டு போய்விடுவதற்கு ஆண்டவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். எலிகள் போன்ற ஒரு சில பிராணிகள் இந்த வீட்டுக்குள் வந்து வலைகள் போன்ற ஒரு இடத்திலே இந்த பொருட்களை சேகரித்து வைத்திருக்கிறது. உங்கள் கைக்குட்டைகள், நீங்கள் போட்டிருந்த வளையல்கள், பழைய வளையல்கள் தான், அதெல்லாம் பெரிய மதிப்பானவைகள் கிடையாது. ஆனாலும் அந்த பொருட்களை அவைகள் அந்த பொந்திலே, எலி பொந்தில் சொல்வதை சேர்த்து வைத்திருப்பதை ஆண்டவர் காட்டுகிறார். இவைகளெல்லாம் முன்னாக ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். உன் வீட்டிலுள்ள ரூபாய் நோட்டுகளும் தங்க நகைகளும் வெள்ளி பொருட்களும் இதுபோல் பறிபோகும் என்பதற்கு முன் அடையாளமாக அதை வைத்திருக்கார். உங்கள் வீட்டை நீங்கள் போய் நல்ல தண்ணி தீர்த்தம் இருந்தால் எடுத்து அதை தண்ணில் எண்ணெயை எடுத்துகிட்டு போய் வீட்டை நன்றாக சுத்திகரித்து இந்த கிரிகளெல்லாம் வீட்டுக்குள் வரக்கூடாது என்று நீங்கள் ஜெபம் செய்த மாத்திரத்திலே இவரையெல்லாம் முழுமையாக விடுதலை பெறும் என்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேளையிலுமாக தெரிவிக்கிறார். அன்பு தகப்பனே, நீ வெளிப்படுத்திய இந்த காரியங்களும் இன்னுமாக உங்கள் கைகள் வைத்திருக்கும் விண்ணப்பங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. வாக்குத்தத்தம், வருடத்தில் வாக்குத்தம் சொல்லுவோம். ஆயினும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கடலை போல அறிவிக்கிறேன். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் சொல்லுங்க என்னோடு சேர்ந்து. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தனிப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்லுவோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களை கையிடம் எல்லாவரையும் காத்துவன் நகரை கற்று கொண்டேத்து உன்னை ஆசிரியர். கர்த்தர் உன்னை ஆசிரியத்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துமே பிரகாசிக்க கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் முகத்துமே பிரசனமாக்கி உன்னை சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தேங்கில்லை தேங்கில்லை தேங்கில்லை, நோயில்லை நோயில்லை தோல்வில்லை 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 தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். எல்லாருக்கும் பேச